குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன். அதாவது எல்லாருமே குரு சுக்ரன் ஜோதிட டிவில நீங்க கேட்கக்கூடிய பலன், நட்சத்திர பலன் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க சொல்லி எல்லாரும் கேட்டிருந்தீங்க. அத பத்தின பலன் தான் இப்ப நட்சத்திர பலன். 27 நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய குணம் என்ன, இதுல என்ன பார்க்க போறோம்னா உங்களுடைய குணம் என்ன, நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்கக்கூடாது, இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம். அது இல்லாம உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க, இதான் விதி ஜாதகம். நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது, என்ன புத்திகள் நடக்குது, அந்த திசை புத்தி வரும்போது உங்களுடைய வயசுக்கு ஏத்தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும், இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர், நீங்க எந்த விஷயத்துல போகணும், எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும், இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றியாகணும். இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன். இந்த பலன் நட்சத்திர பலன் 27 நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இதுல ஒவ்வொரு திசா புத்திக்கும், அதாவது நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும், என்னென்ன புத்தி வரும், எதுல கவனமா இருக்கணும், எதுல கவனமா இருக்கக்கூடாது, இதை பத்தியும் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களே, பொதுவாக இந்த சித்திரை நட்சத்திரங்கிறது எதுலையுமே ஒரு வேகமான குணம் சித்திரை நட்சத்திர பிறந்தவர்கிட்ட அதிகமா இருக்கும். எப்படி இருப்பாங்க? வேகமான குணமும் விவேகமான ஒரு குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா இதுக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். நம்முடைய உடம்புல ரத்தத்துக்கு காரகரே உங்களுடைய நட்சத்திர அதிபதி தாங்க. சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க எப்போதுமே பாருங்க ஒரு ஃபாஸ்டா இருப்பாங்க. எதுலையுமே ஒரு படபடப்பா அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா வரும். ஏன்னா சித்திரை நட்சத்திரம் 2 ராசிலையும் வரும். கன்னி ராசிலையும் வரும், துலா ராசிலையும் வரும். கன்னி ராசில 2 பாதமும், துலா ராசில 2 பாதமும் வரும். அப்ப இவங்களுடைய குணங்கள் 4 விதமா இருக்கும். நல்லா பார்த்துக்கணும், 4 விதமான குணம் ஒரே மாதிரி சித்திரத்துல பிறந்தவங்க இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரா இருப்பாங்க. அதை பத்தியான ஃபுல் வீடியோ தான். நீங்க எந்த தொழில் பண்ணா நல்லா இருக்கும், எந்த திசை வந்தா யோகமா இருக்கும், எந்த திசை வந்தா உங்களுக்கு பலவீனமா இருக்கும், எதுல நீங்க கவனமா இருக்கணும், அதுக்கான வீடியோ தான் இந்த ஃபுல் வீடியோ. இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. பொதுவா இந்த நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் வரதெல்லாம் செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபெக்டா இருப்பாங்க. இவங்களுக்கு மண் ஆசை அதிகமா இருக்கும். என்ன ஆசை? மண் ஆசை அதிகமா. பாருங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸா இருக்கட்டும், காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதம் சம்பந்தப்பட்ட பொருள் வியாபாரங்கள் இருக்கட்டும், இது எல்லாமே இவங்க அதிகமா பண்ணுவாங்க. நெருப்பு சம்பந்தப்பட்ட துறைகளை பயணிக்கக்கூடிய நபர்கள், போலீஸ், இராணுவம், இது எல்லாமே இந்த நட்சத்திரத்துக்குள்ள வரும். செவ்வாய் அங்கே அதிபதியா வர்றதுனால மருத்துவம், எலும்பு டாக்டர்னா பாருங்க, எலும்பு டாக்டர், பல் டாக்டர், இதெல்லாம் நிறைய விஷயத்த நம்ம எடுக்கலாம். அதாவது இந்த நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். இது மட்டும் கிடையாது, மற்ற செவ்வாய் நட்சத்திரம் வந்தாலும் சரி, பாருங்க அவிட்டத்துல இருந்தாலும் சரி, இது மாதிரி இந்த நட்சத்திரம் வரும்போது அந்த குணங்கள்னா இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். பொதுவா அந்த செவ்வாய் நட்சத்திரம், அந்த பல் டாக்டர், எலும்பு டாக்டர், மருத்துவம், இது எல்லாமே இதுல வரும். இப்ப இவங்களுக்கு இந்த ஒவ்வொரு பாதம் புரியும் போது ஒவ்வொரு விதமான குணம் இங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க நேர்மையானவங்க. எப்படிப்பட்டவங்க? நேர்மையானவங்க. நேரு வழியில மட்டும்தான் போவாங்க. எல்லா வேலையும் கொடுத்தா அந்த வேலையை ஃபாஸ்டா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அதாவது சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க எடுத்து பாருங்க, எந்த வேலை கொடுத்தாலும் அதை வேகமா பார்ப்பாங்க. நீங்க எந்த பாதனும் பார்த்துக்கணும். இந்த நட்சத்திர பலம் பாக்குறீங்கன்னா நீங்க எத்தனாம் பாதத்துல பிறந்திருக்கீங்க மட்டும் பார்த்துக்கிட்டு கரெக்டா பாருங்க, துல்லியமா உங்களுக்கு புரியும். ஏன்னா இவங்க நீதியோடு நேர்மையோடு பெரிய அதிகாரியா இருப்பாங்க. ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, பெரிய அதிகாரி,
பெரிய நல்ல ஒரு புத்திசாலி குணம், நேர்மையான குணம், அரசாங்க தொடர்பு, அரசியல் ஃபீல்டு, இதெல்லாம் சொல்லலாம். யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதிகள், கடுமையா உழைக்கக்கூடிய குணம், குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம், தன்னுடைய குழந்தைகளுக்காண்டி உழைக்கக்கூடிய குணங்கள், இது எல்லாமே சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. எப்போதுமே வேலை தொழில் இதை பத்தியே சிந்தனை இருக்கும். இவங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப நாகரிகமா இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. தன்மானத்துக்காக எல்லாத்தையும் இழப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் இப்படிதான். அடுத்து 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க புத்திசாலி, நல்லா டேலண்டா யோசிக்கக்கூடிய குணம், அறிவு சிந்தனை, அறிவாற்றல் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இப்படி இருப்பாங்க. அறிவாற்றல் அதிகமா இருக்கும், அறிவான சிந்தனை இவங்கள்ட்ட பயங்கரமா இருக்கும். நல்ல ஒரு டேலண்டான குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். ஒரு சுறுசுறுப்பா இருக்காங்க. ஒரு நகைச்சுவை உணர்வு இவங்களை நீ அதிகமா பார்க்கலாம். 2ஆம் பாதத்துல பிறந்தா இவங்க இருக்கிற இடம் அப்படியே கலகலகலப்பா இருக்கும். நிறைய பேர் பாருங்க, வேலை, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு ஃபீல்டு, இது மாதிரி துறை, வேலை உத்தியோகத்துல சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க எப்போதுமே இருப்பாங்க. ஆனால் இந்த 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அங்க ஒரு மைனஸ் இருக்கும். என்ன மைனஸ் இருக்கும்? ஏதாச்சும் ஒரு கடன் பிரச்சனையோ, பகை பிரச்சனையோ, எதிரி பிரச்சனையோ, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருப்பார் வாழ்நாள் முழுவதும். 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க இது மாதிரி ஒரு தடையை சந்திக்கக்கூடிய அமைப்பு வரலாம். ஒண்ணு வழக்கா இருக்கலாம், இல்லை இடமா இருக்கலாம், பூமியா இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு சில தடைகளை சந்திப்பாங்க. ஏதாச்சும் ஒரு நோய் வாயோட உடம்பு ஏதாச்சும் ஒரு சின்ன தொந்தரவுகள், பயிர் சம்மந்த தொந்தரவுகள், நரம்பு சம்மந்த தொந்தரவுகள், இது மாதிரி ஒரு சில பேர் இருக்கக்கூடும். 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுடைய இது இப்படி இருக்கும். வாழ்க்கையில் நிறைய ஒரு தடைகளை தாண்டி தான் ஒரு விஷயத்த அடைவாங்க. டக்குன்னு ஒரு விஷயத்த அடைய மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை. ஒரு சில பேர் லக்னத்துல இருந்து செவ்வாய் நல்லா இருந்துட்டா எடுத்தோன்னே டாப் ஆகக்கூடிய ஆளும் இருக்காங்க. உங்க லக்னம் என்ன லக்னம்னு பாத்துக்கோங்க. இது ஒரு சில பேருக்கு செவ்வாய் யோகமா இருந்தா நம்ம சொல்லக்கூடிய பலன் அப்படியே ஆப்போசிட்டா மாறும். அதனால சொல்றேன். ஏன்னா லக்னம் மாறும்போது பலன் மாறுபடும். இது நான் உங்களுடைய குணத்தை சொல்றேன். இது இப்படிதான் இந்த குணம் இருக்கும், இந்த எண்ணங்கள் உங்க மைண்டுக்குள்ள ஓடும் அப்படி எண்ணத்தை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. எப்படி இருப்பாங்க? நல்ல நாகரிகமான குணம். பொதுமக்களுடைய சேவையில அதிகமா ஈடுபாடு பண்ணுவாங்க. எப்படி? பொதுமக்களுடைய சேவை. 10 பேர் கூட்டாளிகள் அதிகமா இருக்கும் உங்கள்கிட்ட. நண்பர்கள்ட்ட பழகக்கூடிய பக்குவம் நல்லா இருக்கும் உங்கள்கிட்ட. காசு, பணம், வருமானம், இன்கம், இதை பத்தியே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி இருப்பாங்க? வருமானம், இன்கம் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் அதிகமா இருக்கும். தன்னுடைய மனைவி மேல, கணவன் மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க. சித்திரை நட்சத்திரம், அதாவது இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க இந்த குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். வருமானம், குடும்பம், ஒருத்தரை பார்த்த விட கவரக்கூடிய குணம், நீட்டா ட்ரெஸ் செஞ்சு பண்ணுவார், நீட்டா மேக்கப் பண்ணுவார், நீட்டா அழகா ட்ரெஸ் செஞ்சு பண்ணுவார். இவருடைய ட்ரெஸ் செஞ்சே தனியா இருக்கும். எல்லா கலையும் அத்துப்படி. ஒரு ஓவியம் வரையதா இருக்கட்டும், படம் வரையதா இருக்கட்டும், இல்ல கற்பனையா இருக்கட்டும், இவங்க எப்போதையும் பாருங்க சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க பயங்கரமா இருப்பாங்க. 4 பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கணும் எண்கள் அதிகமா இருக்கும். இந்த கூட்டத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக, பொது சேவையில் அதிகமாக ஈடுபாடு நபராக இருப்பார். மருத்துவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. 3ஆம் பாதத்துல மருத்துவர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு. ஏதாச்சும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இரும்பு சம்மந்த துறையில பயணிக்கூடிய நபர்கள், அடுத்து கலை சம்மந்தப்பட்ட துறையில பயணிக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாமே இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க இருக்கணும். அடுத்து 4ஆம் பாதத்துக்கு போவோம். சித்திரை 4ஆம் பாதம் தான் ஸ்பெஷலே. இதுல 4ஆம் பாதத்துல பாருங்க நிறைய ஆராய்ச்சியாளர்கள். இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாரையும் கேஸ் பண்ண முடியாது. பாக்குறதுக்கு ஒருத்தர் பயமுறுத்தரா இருக்கும், ஆனா பழகிட்ட அன்பான குணம் இருக்கும். அப்படியே இதான் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. நல்லா திங்கிங், பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. நிறைய பேர் பாருங்க, டெய்லரு, மருத்துவர், பல் டாக்டர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் டாக்டரு, வெளிநாட்டுல போறவங்க, வெளியூர் போறவங்க, தூரதேசம் போய் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஆன்மீக சிந்தனை வாராற்றல் பண்ணக்கூடிய நபர்கள், ஒரு அபயகமான ஒரு பயங்கரமான வேலையை பார்க்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே இவங்க அதிகமா பார்ப்பாங்க. அதிகமாக ஒரு எவ்வளவு ஒரு எதிரியா வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய திறமை, நல்ல ஒரு டேலண்டான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கு. ஆனா எல்லா வாழ்க்கையிலும் ஒரு போட்டிகள், போராட்டங்கள், படப்படப்படனா அந்த பட்டாசு மாதிரி இருப்பாங்க வேலையில. ஒரு பிடிவாத குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். உங்க மனசை டக்குன்னு ஒருத்தட்ட யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாரு. டக்குன்னு மனசுக்குள்ளே ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு பின்னாடி தான் டக்குன்னு ஒருத்தட்ட வார்த்தை விடுவார். அப்படிப்பட்ட கேரக்டரா இருப்பாங்க. ஆனா நல்ல ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் எப்போதுமே இவங்களுடைய கேரக்டர் இருக்கும். வெளிநாடு, வெளியூர்ல பிசினஸ் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. நல்ல ஒரு தொழிலாற்றல் அதிகமா இருக்கும். சில பேர் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து நிறைய கஷ்டங்கள், தடைகள், தாமதங்கள், அவமானங்கள், பிரச்சனை எல்லாமே தாண்டி தான் வருவாங்க. சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தது. இதான் உங்களுடைய குணம். இப்படிதான் இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு எந்த திசை யோகமான திசை ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் செவ்வாய் திசை வரும்.
எடுத்தவன செவ்வாய் தசை டாப்பு அப்படின்னு சொல்லலாம். லக்னத்துல இங்க நீசம் ஆயிட்டாருன்னா ஆரம்பமே மருத்துவ செலவு வந்துடும். அதையும் நம்ம சொல்லிடணும்ல. லக்னம் செவ்வாய் மறைஞ்சிட்டாருன்னா ஆரம்பமே மருத்துவ செலவு, விரைய செலவு, பிளட் சம்மந்தப்பட்டது, அடுத்து பார்த்தீங்கன்னா எலும்பு சம்மந்த தொந்தரவுகள், இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவு ஒரு சில பேர் பார்க்கறாப்புல இருக்கும். ஆனா செவ்வாய் தசைங்கிறது கொஞ்சம் வேகமான குணம், ரொம்ப சுட்டித்தனம், தைரியமான குழந்தையா இருக்கும், தன்னம்பிக்கையான குழந்தையா இருக்கும். 7 வருஷம் 7 வயசு மட்டும் சில பேருக்கு மண்மனை வாங்கக்கூடிய யோகனா வரும். செவ்வாய் நல்லா இருந்துட்டா இந்த குழந்தை பிறந்த பிறகு மண்மனை வாங்குவாங்க 7 வருஷத்துக்கு. அந்த பையனுக்கு 7 வயசு வரக்குள்ள. இல்லைன்னா செவ்வாய் நீ மறைஞ்சிட்டானா மண்மனை வாங்க விற்கிறது பண்றது இது மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு காட்டிடும். ஆரம்பத்துல ஒரு சில தடைகள் காட்டிடும். இது இருந்தாலும் செவ்வாய் தசை நல்லது மட்டும்தான் பண்ணும். ஏன்னா நீங்க சித்த நட்சத்திரத்துல பிறந்ததுனால இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது மாதிரி எண்ணங்கள் அதிகமா தூண்டும். எப்போதுமே சித்திரையில பிறந்துட்டாவே மண்மனை யோகங்கள் எப்போதுமே அதை பத்தி சிந்திப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் இதை தூண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த செவ்வாய் திசைக்கு பத்தி பாத்தீங்கன்னா ராகு திசை வரும் பாருங்க. ராகு ஒரு மனிதனை பிரம்மாண்டப்படுத்தி காட்டுங்க. உங்களுக்கு ராகு வரும் பொழுது செவ்வாய் ராகு காம்பினேஷன் எடுத்து பார்க்கும் போதீங்கன்னா பொதுவா பெண்களுக்கு ஆகாது. யாரு? பெண்களுக்கு. இப்ப சித்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா பெண்களுக்கு இந்த ராகு வரும்போது ஒரு பலவீனத்தை, ஒரு ஏமாற்ற, ஒரு தடையை கொடுத்துரும். ஆண்களுக்கும் சொல்றேன், கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ராகு மட்டும் 18 வருஷம் கவனமா பயணிக்கணும். அப்போ ஒரு சில பேர் படிப்பு கல்வியை தடை பண்ணும் ஒரு சில பேருக்கு. ஆனா ஒரு சில பேருக்கு ராகு நல்லா பலமா தான் டாப்பா போவாங்க. 4 பேர் மதிக்கிறப்பல பயங்கரமான ஒரு இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. மருத்துவங்கள், கெமிக்கல், அடுத்து இந்த திரவ பொருட்கள் எல்லாமே, இந்த கலப்பட சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே பாருங்க டாப்பா. அது சம்மந்தமா படிக்கிறது, நிறைய இந்த பிளைட் சம்மந்தமா படிக்கக்கூடிய படிப்புகள், மருத்துவத்துறை சம்மந்தமா படிக்கக்கூடிய படிப்புகள், மருந்து சம்மந்தமா படிக்கக்கூடிய படிப்புகள், இதெல்லாம் ஒரு சில பேர் செலக்ஷன் பண்ணி போகக்கூடிய தகுதி இருக்குது. நர்ஸுங்க இது மாதிரி நிறைய விஷயத்த பண்ணுவாங்க. அந்த ராகு வரும்போது நான் சொல்றேன், இந்த ராகு திசை உங்களுக்கு வரும்போது இந்த எண்ணத்தை தூண்டும். ஆனா பெருசா நம்ம சாதிக்கிற எண்ணங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேர் ஜாதகத்துல ராகு சரின்னா ஆரம்பம் 18 வருஷம் பயங்கர கஷ்டத்தைப்பட்டுருவாங்க. 18 பிளஸ் ஒரு 7 ஒரு 5 எடுத்துக்குங்க. 18 ஒரு 5 பாத்தீங்கன்னா 23 வயசு மட்டும் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு நல்ல ராகு நல்லா இருந்தா டாப்ல கொண்டு வச்சிரும் ஆரம்பத்திலே. இல்லைன்னா ஒரு பலவீனத்தை கொடுக்கும். அந்த ராகு வரும்போது ஒரு சில பேருக்கு திருமண பேச்சுகள் பேசலாம், வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா குருல தான் நிறைய பேர் திருமணமே முடியும். ஒரு சில பேர் குரு வந்தாதான் திருமணமே நடக்கும் குரு திசையில. ஆனா குரு இவருக்கு பொதுவாக சித்திரை நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் குருங்கிறது ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனமா பயணிக்கணும் அப்படிங்கிற அமைப்பை கொண்டு வந்து காட்டிப்படும். கடன் பிரச்சனை வரும், எதிரி பிரச்சனை வரும், வழக்கு பிரச்சனை வரும், அடுத்து குரு பணசு பிரச்சனை வரும், வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் வரும், வேலை உத்தியோகம் ஒரு இடத்தை மாத்துறது பண்றது இது மாதிரி அமைப்பு ஒரு சில பேருக்கு வரலாம். ஆன்மீகத்துல போகலாம். பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா அந்த குரு தசை வரும்போது கொஞ்சம் கவனமா பயணிப்பது நல்லது. அடுத்து சனி வரும்போது கண்டிப்பாக செவ்வாய் சனி காம்பினேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் எப்போதுமே பிடிச்சிக்காது, எப்போதுமே பகைக்கிறதா. சனி வரும்போது ஒரு சில குடும்பத்துல செலவுகள் அதிகமா வரும். ஒரு சில மருத்துவ செலவு, விரைய செலவுகள், அம்மாவுடைய உடம்பா இருக்கட்டும், இல்ல வீடுவா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், பூமி ஏதாச்சும் ஒரு விரைய செலவு பார்க்கக்கூடிய அமைப்பு வரும். அப்ப செவ்வாய் திசையில பிறகு எந்த திசை நல்லா இருக்கும்? ராகு ஓகே சொல்லலாம், ஓரளவு நார்மலா கொஞ்சம் ஒரு சில நல்லதை கொடுத்துரும். ராகு அப்புறம் குரு ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும், ஒரு சில பேர் பலவீனத்தையும் காட்டும். சனிங்கிறது கொஞ்சம் ஒரு கண்டிப்பா சனி வரும்போது, சனி புத்தி வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கலாம். ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா இவ்வளவு யோகம், இல்லைன்னா அங்கே பலவீனம் தான். சனிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன்ங்கிறது கண்டிப்பா நல்ல ஒரு யோகத்தை இவங்களுக்கு கொடுக்கும். புதன் திசையானது அறிவு, சிந்தனை, கல்வி, படிப்பு எல்லாமே நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு போகக்கூடிய தகுதி இது எல்லாமே வரும். கொஞ்சம் ஆனா கடன் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு. இது மாதிரி அமைப்பு இருக்கும். புதனுக்கு அப்புறம் கேது வரும்போதுதான் ஒரு மருத்துவ செலவு, விரைய செலவுகள், ஒரு பிரச்சனைகள் எல்லாமே பார்க்கக்கூடிய அமைப்பு வரும். கேதுங்கிறது கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஒரு பலவீனத்தை காட்டும். இதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும். இதான் உங்களுடைய நட்சத்திர பலன். அடுத்த பதிவுங்கிறது லக்ன பலத்துல கண்டிப்பா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.